கதை கேட்கிறீங்களா? இன்னைக்கு நல்லதோர் வீணை செய்தே என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து சகுந்தலா சண்முக சுந்தரம் அம்மா அவங்க எழுதிய பிரார்த்தனைகள்ங்கிற ஒரு கதையை பார்க்கலாம். லக்ஷ்மி அம்மாள் அவங்க தான் இந்த கதையோட ஹீரோயின் வச்சுக்கலாம். அவங்க வந்து இது மலர்வனம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்காங்க. பேர் பாருங்களேன், மலர்வனம். அதுக்கேற்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த கிராமம் வந்து நல்ல பச்சை பசேல்னு வயல்வெளிகளும் மரங்களும் பூஞ்செடிகளும் இருக்க மாதிரி மலர்வனம் கிராமம் நல்லா இருக்கு. அந்த கிராமத்தில் அவங்க வந்து ஒரு நல்ல வீட்டில் அவங்க தீபாவளிக்கு முந்தின நாள் தீபாவளி கொண்டாடுறதுக்காக நல்ல பட்சணம் இதெல்லாம் செஞ்சு முறுக்கு அதிரசம் அதெல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சுருக்காங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அகிலான்னு ஒரு 20 வயசுக்கு ஒரு பொண்ணு, 20-21 வயசுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வருவாங்க, பேசுறதுக்கு துணைக்கு வந்து இருப்பாங்க. அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க. இவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா அதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டுலாம் போவாங்க, அந்த மாதிரிலாம். ஸோ அன்றைக்கும் அவங்க வந்திருக்காங்க. லட்டு டேஸ்ட்டு பார்க்க கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குமா, உங்கள் கைப்பக்குவமே தனி அப்படின்னு அவங்கள நல்லா புகழ்கிறாங்க. அகிலா வந்து லக்ஷ்மி அம்மாவை புகழ்கிறாங்க. ஆமாம் அகிலா, இப்போ வந்து நம்ம வந்து எங்கள் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு எதிரில் இருக்கு பாரு முதியோர் இல்லம், அவங்களுக்கு நம்ம வந்து இதெல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கணும். நாளைக்கும் கொஞ்சம் இதெல்லாம் செய்யணும், அதையும் நம்ம வந்து இது கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க செஞ்ச அதிரசம் லட்டு இதெல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் தீபாவளி அன்னைக்கும் செய்வோம்ல, வடை இதெல்லாம் சுயன் அந்த மாதிரிலாம் செய்வாங்க இல்லையா. தீபாவளி அன்னைக்கு காலையில் செய்ய வேண்டியது. ஒரு சாமி கும்பிடுறாங்க, எல்லாத்தையும் வச்சு பட்டாசு எல்லாம் வெடிக்கிறாங்க ஊரில். இவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த இதெல்லாம் நைவேத்தியம்லாம் பண்ணிட்டு ரெடியாக இருக்காங்க. அப்போ அகிலாவும் புது புடவையெல்லாம் கட்டிட்டு அவங்க வராங்க வீட்டுக்கு வந்தோடனே நம்ம அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அகிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அந்த முதியோர் இல்லத்துக்கு போய் எதிரில் தான் இருக்குது, அவங்க வீட்டுக்கு எதிரில், அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு அப்போ பார்த்தாக்கா அந்த முதியோர் இல்லம் வந்து பராமரிப்பு சரியாக இல்லாமல் அங்கங்கே இதெல்லாம் தரையெல்லாம் பேந்து இருக்குது. சுவரெல்லாம் ரொம்ப கதவெல்லாம் வந்து பேந்து அந்த மாதிரி ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. எப்படியாவது நம்மளுக்கு பணம் கிடைச்சதுன்னா இதை பராமரிக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க யோசிக்கிறாங்க, நம்மளோட சின்ன வயசில், அதாவது கல்யாணம் ஆகி இந்த மலர்வனம் கிராமத்துக்கு வந்த போது நம்ம கொண்டாடின தீபாவளி எல்லாம் எப்படி இருந்தது, நம்ம கணவரோட கொண்டாடின தீபாவளி அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆமாம், அவங்க கல்யாணம் ஆகி 20 வயசில் கல்யாணம் ஆகி வந்தபோது மலர்வனம் கிராமம் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வீட்டில் வந்து ஊஞ்சல் இருக்கும், அந்த ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே அவங்க வந்து அந்த மரங்கள் செடிகள் எல்லாம் பார்க்கறது தான் அவங்களோட பொழுதுபோக்காக இருந்தது. அதே மாதிரி அவங்களோட கணவர் கண்ணன், அவர் பேர், அவங்களோடையும் நல்ல சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அந்த டயத்தில் அவங்களுக்கு ஆண் பையன் தேவை அப்படிங்கிற இதை வந்து பகவான்கிட்ட அவங்க வேண்டிக்கிறாங்க, கடவுள்கிட்ட. அதே மாதிரி அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குது, அதுக்கு வந்து மோகன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் எல்லா சினிமாக்கள்லையுமே தான் காட்டுறாங்க இல்லையா, எப்போவாது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்தில் ஏதாவது ஒரு சோதனை அப்படிங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி தான் அந்த குடும்பத்துக்கும் வருது. அந்த கண்ணன் அப்படிங்கிற இந்த லக்ஷ்மி அம்மாளோட அவங்க கணவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு தெரியாமலே வந்தனா அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் செய்துக்கிறார். அந்த வந்தனாவுக்கும் தெரியலை, அவங்க கிட்டேயும் பொய் சொல்லியிருக்காரு, எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்தனாவை கல்யாணம் பண்ணி, அந்த வந்தனாவுக்கும் ஒரு கவிதான்னு ஒரு பொண்ணு இருக்கு. ஸோ அது தெரிய வந்தோடனே இவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. இவங்க வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க, கோச்சிக்கிறாங்க. அதே மாதிரி வந்தனாவுக்கும் தெரிய வருது அவர் பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் அவங்களோட ரொம்ப பிணக்கத்தில் இருக்காங்க. அதனால கண்ணனுக்கு என்ன இங்கேயும் போக முடியல அங்கேயும் போக முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த உடனே அவர் என்ன செய்கிறாரு, வெளிநாட்டில் வந்து வேலை கிடைச்சி அவங்க வந்து வெளிநாட்டில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு உடனே அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போய்ட்றாங்க. அதே மாதிரி அவங்க கொஞ்ச நாள் அப்படியே பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகுது. 2 பேரும் இவங்க தனியாக இருக்காங்க, அவங்க தனியாக இருக்காங்க. எதிரிலேயே வேற ஒரு வீட்டில் ஸ்கூலுக்கு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பையன் வந்து BA கூட படிக்கிறான். அந்த சமயத்தில் அவரோட கணவர் இறந்துட்டாருங்கிற செய்தி வருது.
அவங்களுக்கு ஒண்ணுமே இறந்துட்டாருங்கிற செய்தி அப்படின்னு உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுது. அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க 2 பேருமே. ரொம்ப அழறாங்க. ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் வந்து அந்த சமயத்துல அவங்க பையன் வந்து பிஏ படிச்சு முடிச்சுட்டு அவன் என்ன சொல்றான், நான் வந்து ஆர்மியில தான் சேரப் போறேன், ராணுவத்துல சேரப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவத்துல சேர்ந்து அதுக்காக அவன் வந்து பணியாற்றுறான். அதே மாதிரி இந்த சைடு கவிதாவும் ஏதோ ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு போற இதுல இருக்கா. அப்போ வந்து இவங்க லக்ஷ்மி அம்மாள் வந்து எப்பவுமே சாய்பாபா பக்தர். அதனால சாய்பாபா கோவிலுக்கு போறது, அவரோட பூஜை பண்றது, அதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிரார்த்தனை வந்து ரொம்பவே அவங்களுக்கு வந்து எப்பவுமே பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி மோகனுக்கு வந்து என்ன ஆயிடுறது, மோகனோட ராணுவத்துல வேலை செய்யறாரு இல்லையா, அங்கேருந்து வந்து ஒரு செய்தி வருது, ரொம்ப அதிர்ச்சியான செய்தி. மோகன் வந்து விபத்துல வந்து அவரோட 2 கண்ணையும் இழந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி. இவங்க உடனே அந்த பக்கத்து வீட்டு அகிலா, அவங்களுக்கு வேலை துணையா இருக்காங்க இல்லையா, அந்த அகிலாவை கூட்டிட்டு இவங்க வந்து டெல்லிக்கு போறாங்க. ஏன்னா அங்கதானே ராணுவத்தோட இது இருக்கு. அங்க டெல்லிக்கு போயிட்டு அந்த ஆஸ்பத்திரியில போய் பாக்குறாங்க. அப்ப 2 கண்ணும் அவருக்கு வந்து இது இல்லை. கடவுளே, என்னோட கண்ணை எடுத்துக்கோங்க டாக்டர், என்னோட கண்ணை எடுத்து என் பையனுக்கு பொருத்துங்க, எப்படியாவது இந்த இதை செய்யுங்க, என் பையன் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவன் வந்து எவ்வளோ நல்ல பையன், நல்ல இவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைம்மா, உயிரோடு இருக்கிறவங்களோட இதை இது பண்ண முடியாது. நிறைய பேரை வந்து இந்த மாதிரி கண் தானம் செஞ்சுருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கு பிறகு கண் தானம் வந்து அவங்களோட கண்ணை எடுத்து பொருத்தலாம், அதனால நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. அப்போ அதுவும் அவங்க வந்து கடவுளை ரொம்ப வேண்டிக்கிறாங்க, சாய்பாபாவை ரொம்ப வேண்டிக்கிறாங்க, எப்படியாவது தன்னோட பையனுக்கு கண்ணு இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு டோனர் வந்து கண் தானம் பண்ற இதுல அவருக்கு வந்து கரெக்டா ஆயிடுது, அந்த கண்ணை பொருத்தி கரெக்டா ஆயிடுறது. அது அவங்களோட பிரார்த்தனையோட மகிமை தான் அது அப்படின்னு இது பண்றாங்க. அப்புறம் அவங்க ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு வந்த உடனே அவங்க வந்து அவங்க பையன் என்ன சொல்றாருன்னா, அம்மா வந்து இப்படி நீங்க இந்த சித்தியை வந்து அவங்க பொண்ணையும் நீங்க தனியா விட்டது வந்து தப்புமா, அப்பாவும் இல்லை, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீங்க இத்தனை பிரார்த்தனை பண்றீங்க, எல்லாருக்கும் நல்லது செய்றீங்க, இதெல்லாம் முதியோர் இல்லத்துக்கெல்லாம் செய்றீங்க, இப்போ நம்ம சித்தி நம்மளோட உறவு இல்லையா, அவங்கள நம்ம வந்து இப்படி அனாதையா தவிக்க விடுறது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து அவங்க வீட்லயே அவங்கள கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு கவிதாவுக்கும் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து நல்ல பையனா பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அப்போ லக்ஷ்மி அம்மாளுக்கு சொல்றாங்க, என்ன மோகன், உனக்கும் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒன்று சொல்வேன், நீ கேட்குறியா, எனக்கு உதவி பண்றதுக்கு இந்த அகிலான்ற பொண்ணு வராலே, அவளும் பிஏ படிச்சிருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு வந்து எல்லாமே நல்ல விதமா அவ வந்து எல்லாத்தையும் வழி நடத்துறா, அதனால நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் என்னோட வேண்டுகோள் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நீங்க சொல்லுங்க, நான் உடனே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. உடனே கல்யாணம் நடக்குது. கடவுளை பிரார்த்திக்கிறாங்க, நல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வந்து மோகனுக்கு அமைஞ்சதுல அவங்க வந்து கடவுளுக்கு நன்றி சொல்றாங்க. இந்த கதையோட இது என்னன்னா, பிரார்த்தனை வந்து நிறைவேறது. பிரார்த்தனை வச்சா கடவுள் வந்து நம்மளை கைவிடுறது இல்லை. நம்மளோட நம்பிக்கை தானே எல்லாமே. ஸோ பிரார்த்தனைகள்ங்கிற கதைக்கு இதுதான் இதுன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி அம்மாளோட பிரார்த்தனை வந்து வீண் போகலை. அவங்க பையனுக்கு கண் இது ஆகணும் அப்படின்னு, சரியாகணும்னு வேண்டினாங்க. அப்போ கண் சரியாயிட்டு, பையனோட வாழ்க்கை சரியாகணும்னு வேண்டினாங்க. அந்த அகிலாவை கல்யாணம் முடிச்சாங்க. இது மாதிரி தான் நம்ம கடவுள் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு பிரார்த்தனை என்பது சரியான பலன் கொடுக்கும் என்று நானும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த கதையில பார்க்கலாம். நல்லதோர் வீணை செய்தே என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து தான் ஒரு 4-5 கதைகளாவது சொல்லணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எங்களோட இந்த நல்லதோர் வீணை செய்தே மட்டுமல்லாது நிறைய கதைகளுக்கு பதிப்பாளராக உமா அபர்ணா அவர்களுடைய பர்கிடம் டேல்ஸ் தான் இந்த புத்தகத்தையும் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.